சாட்சிக்காக தங்களுடைய மனைவிமார்களிடம் அல்லது முபல்லிமார்களிடம் அல்லது ஜமாத்துடைய சகோதரர்களிடம் ஒருவர் ரெண்டு பேர்த்தையும் சாட்சிக்கான்னு சொல்லி வச்சுட்டாங்க. நான் இந்த மாதிரி கனவு கண்டு நடக்கலாம் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் யாரும் மூச்சு காட்டல, வெளியிடல. ஹலீஃபா ஆன உடனே சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? ஹலீஃபாவை இறைவன் தேர்ந்தெடுக்கிறான் என்ற அர்த்தமா இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாலே இருந்து இறைவன் காட்டிக்கிட்டே இருக்கான். அப்போ இனிமேல் அப்படித்தான் நடக்கும் அப்படின்னு தெரியுது. இதுக்கு முன்னாலே அப்படித்தான் நடந்துச்சு என்று இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இதான் இறைவன் தேர்ந்தெடுக்கிறது. அப்ப இறைவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை நம்ம நிராகரித்தா, ஏற்றுக்கொள்ளாம இருந்தா, இறைவன் அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்கான்? ஒமன் கஃபர ஃபௌலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். எவர் நிராகரிக்கின்றாரோ மறுக்கின்றாரோ யாரே ஹலீஃபா தான். அதுக்கு முன்னால கிலாபத்தை பற்றி தான் சொல்லிட்டேன். பொதுவாக நிராகரிப்பவர் தான். இங்க குறிப்பாக ஹலீஃபாவை எவர் நிராகரிக்கின்றாரோ அவரெல்லாம் ஃபாசிகூன், தீயவர்கள், கெட்டவர்கள், கட்டுப்படாதவர்கள். ஃபாசிகூன்ல எங்க போய் சேருவாங்க? அல்லாஹ் சொல்றான் ஃபாசிகூன், நான் சொல்லல, குர்ஆன்ல இருக்குது. ஒமன் கஃபரா ஃபௌலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். அப்போ ஹலீஃபாவை நிராகரிப்பவர்களாம் ஃபாசிகூன் தான். இதை பற்றி மசீமது அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க ஒரு இடத்துல. நம்ம அஹ்மதியா ஜமாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் சிலங்க இருக்கிறாங்களே, யார் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க தெரியுமா? தீயவர்கள், கெட்டவர்கள், அநாகரிகமானவர்கள் தான் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க. இதனால சந்தோஷம் தானே படணும் அப்படிங்கிறாங்க. அது பிறகு மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு. என்ன ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க, நம்ம ஜமாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க யாரு? நல்லவர்கள் ஏற்றுக்கொள்றாங்க, நாகரிகமானவர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. எவர்களுடைய உள்ளத்துல கொஞ்ச நாச்சும் ருஹானியத்து, ஆன்மீகம் இருக்கிறதோ, ஈமான் இருக்கிறது, அவங்க தான் ஏற்றுக்கொள்வாங்க, மற்றவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. எல்லாம் ஃபாசிகூன்னு சொல்றான். அப்ப இறைவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை, உலகில் ஒருவர் தான் இருப்பாரு, அவரை நிராகரிப்பது எப்படி நியாயமாக ஆகும்? பாவம் தானே அவங்களுக்கு. சொல்லணும், சொன்னா புரியல அவங்களுக்கு. அதான் ஒண்ணு. எப்படி புரிய வைக்கணும்? அதுக்கு தான் இறைவன் என்ன செய்ய, இறைவன் தான் புரிய வைக்கணும். நம்ம தப்லீக் செய்யறோமா புரியலன்னு சொல்லி எதுக்காக வேண்டின்னு கேட்டோம்னா, நம்மளுடைய நாலேஜுக்காக வேண்டிதான், நம்ம உயர்வுக்காண்டு, நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காண்டு தான் நம்ம தப்லீக் பண்ணிட்டு இருக்கோமே தவிர அவங்களை திருத்தணும் என்பதற்காக வேண்டி அல்ல. அடுத்து அது ஒண்ணு இருக்க, இன்னி மாக்க மஸ்ரூர் என்ன போட்டிருக்கும் போது அழகா போட்டிருக்காங்க. இன்னி மாக்க எப்ப சொன்னது? இவங்க கலீஃபா தேர்ந்தெடுக்கிறதுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே, இன்றிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இமாம் மஹ்திக்கு வஹி வந்துச்சு. இன்னி மாக்க யா மஸ்ரூர், நிச்சயமாக நான் மஸ்ரூரே உம்முடனே இருக்கிறேன். அப்ப இது மசீமது அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே சரி, என்ன குறிக்க யாரை குறிக்க தெரியலன்னு சொல்லி இது விளக்கம் சொல்லல, யாருமே சொல்லல. அப்புறம் இவங்க மஸ்ரூர் அஹமது வந்து ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்கப்பட்டவன்னு தான் தெரிஞ்சு, எல்லாத்துக்கும் உலகிற்கே தெரிஞ்சு இது அவங்களுக்கு தான் அப்படின்னு. யாருமா இருக்கல, எல்லாரும் இன்னைக்கு உலகம் போறான்னு சொல்றாங்க. இன்னி மாக்க யா மஸ்ரூர், அவங்க ஹலீஃபாவோட, நம்ம ஹலீஃபாவுடனே, நம்ம தலைவருடனே இறைவன் இருக்கிறான். அப்ப நம்ம உடனே இறைவன் இருக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம் இது! சாதாரணமான விஷயமாங்க, பெரிய விஷயம். அப்ப இறைவனே தேர்ந்தெடுக்கிறான் அப்படி என்பதற்கு அடுத்து நம்ம முதல் ஹலீஃபாக்கள் வந்தாங்களே, 4 ஹிலாஃபத்து காலம், இதை பற்றி 30 ஆண்டு காலம் சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ். எந்த அர்த்தம்? பல்வேறு அர்த்தம் இருக்கு அதுக்கு. அந்த 30 ஆண்டு காலமும் அந்த 4 ஹலீஃபாக்களும் அவங்க தலைமையகமாக வைத்திருந்தது மதீனாவை தான். அதுக்கு பிறகு வந்தது ஹலீஃபா தான் சொன்னாங்க முஆவியா. அவர் அரசியல் தலைவராகவும் ஆயிட்டாரு, அரசியல் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. அவர் என்ன தலைமையகத்தை அங்கிருந்து பக்தாதுக்கு மாத்திட்டாங்க. ஈராக்ல இருக்குல்ல இப்ப, அங்க மதீனாவில இருந்து. அப்போ 30 வருஷம் வரைக்கும் அந்த 4 கலீஃபா கூடிய காலம், 30 ஆண்டு காலத்துல இஸ்லாம் எவ்வளவு பரவச்சோ அந்த அளவிற்கு அதுக்கு பிறகு இன்று வரைக்கும் நம்ம அஹ்மதியா ஜமாத் வருகின்ற வரைக்கும் பரவவே இல்லை. பாருங்க கிலாபத்துக்கு எவ்வளவு பெரிய பரக்கத்து இருந்திருக்குது. அதுக்கு முன்னால பரவச்சு, அரசியல் பரவச்சு, இஸ்லாம் பரவல. உதாரணமாக இந்தியாவில் முஸ்லிம்கள் 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் கிறிஸ்தவர்கள் 200 ஆண்டு காலம் தான் ஆட்சி செய்தாங்க. அவங்களுடைய நாகரிகத்தை, அவங்களுடைய பண்பாடுகளை, அவங்களுடைய கல்ச்சர்களையும் பரப்பிட்டு போயிட்டாங்களே. நம்மளால ஒன்றும் செய்ய முடியலையே. இப்போ என்ன, அரசியல் பரவச்சு. 800 ஆண்டு காலம் பத்தாதான்.
800 ஆண்டு காலத்தில் என்னென்ன செய்திருக்கலாம் முஸ்லீம்?